நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அநேக நேரங்களில மனிதர்களும் இந்த மாதிரி பிராமிஸ் பண்ணுவாங்க. கல்யாண நாள்ல கூட மனைவி கணவன்கிட்ட பிராமிஸ் பண்ணுவாங்க, கணவன் மனைவிட்ட பிராமிஸ் பண்ணுவாங்க. என்ன பிராமிஸ் பண்ணுவாங்க? ஒருவேளை கிறிஸ்தவ கல்யாணம் முடிக்காம கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை தழுவினவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு பிராமிஸ் பாஸ்டர் சொல்லி சொல்லுவாங்க, சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், அப்புறம் வறுமையிலும் செழிப்பிலும், மரணமே ஆனாலும் நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது அப்படின்னு அன்னைக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள், அடுத்து ஒரு கல்யாண நாள் வந்திருக்கு பாருங்க, அதை கையை பிடிச்சு இந்த மாதிரி போன வருஷம் சொன்னேன், நான் நிறைய விஷயத்த உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு கணவனும் சொல்லியிருக்க மாட்டாரு, மனைவியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை சொல்லாம இருந்தா இனி வருகிற கல்யாண நாள் வரும்போது கணவனை பிடிச்சு கையை பிடிக்கிறப்ப அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன போது, நீங்களும் சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துட்டீங்க, இனி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம்னு சொல்லுங்க. உலகத்திலேயே ரொம்ப நெருங்கிய பந்தம் எது அப்படின்னா, கர்த்தரால ஏற்படுத்தி வைக்கப்பட்ட முதல் உறவு என்னன்னா மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, அதுக்கு அப்புறம் தான் பிள்ளைகள், அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஆமென். அதனால தயவு செய்து இல்லற வாழ்க்கையில மாத்திரம் இந்த உறவை மாத்திரம் என்ன பண்ணிக்காதீங்க, கேப் வர விட்டுறாதீங்க. ரொம்ப ஆசீர்வாதமா தேவனே விரும்பி கொடுத்த ஒரு குடும்பம். அதனால கணவன் மனைவியும் மறந்துடக்கூடாது, மனைவி கணவன், அது அவரவர் மனைவி அவரவர் கணவன் நினைக்கணும். ஆமே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமா, யார் மனைவியோ என்ன பண்ணக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர், இயேசுவே லோத்துவின் மனைவியை நினைத்து கொண்டு சொன்னாரு, அது எப்படி விடுதே அப்படின்னா, அதே பாவி பின்னிட்டு திரும்பி பார்த்தா அந்த அம்மா என்னவா மாறிட்டாங்க, முப்பத்துனா மாறிட்டாங்க. நீயும் என்ன பண்ணிடாத, வேத வசனத்தை விட்டு விலகி வேற எங்க திரும்பி நின்றாத. இதுதான் முடிவு. நீ சால்ட்டா இருந்தீனா பூமி முழுவதும் கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவாரு. அசால்ட்டா இருந்தீனா ஒரு ஸ்டாச்சுவா நிறுத்தி உலகம் எல்லாம் பார்க்க வச்சிருவார். அல்லேலூயா. பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. நீங்க மறந்தாலும் உங்களை மறக்காத ஒரு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை அத்தனையும் செய்து வந்திருக்கிறார். ஒருவேளை செய்யாம இருந்தா கூட சொல்லுங்களேன், செய்யாம இருந்தா கூட அது கூட நன்மைக்காகத்தான். கட்டாயம் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலே யாக்கோபே என்று கர்த்தர் சொல்லுகிற போது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னார். இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யாரையெல்லாம் தேவன் நினைத்தார் அப்படின்னு ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவன் நோவாவையும், நல்லா கவனிங்க, நோவாவை நினைவு கூறுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படித்தானுங்க? ஹலோ, நோவா தேவ சத்தம் கேட்டாரு, அந்த நாட்கள்ல நீதிமானா வாழ்ந்தாரு, தேவனுடைய வார்த்தையின்படியே கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை செய்தாரு. நோவாவை கர்த்தர் நினைச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா காட்டு மிருகங்களை என்ன பண்ணாராமா, அந்த வசனம் சொல்லுது, வாசிங்களா? அத நோவாவையும் அப்படின்ட்டு அடுத்து சைடுல கொண்டு வரார். அவனுடனே பேழையில் இருந்த, அது என்ன சார் ஆண்டவருக்கு பண்ணுச்சு அவர் நினைக்கிறதுக்கு? பாஸ்ட் பாருங்க, வருஷம் முழுவதும் என்ன பண்ணாரு? ஹலோ, ஊழிய செஞ்சாரு, பைபிள் ஸ்டடி எடுத்தாரு. நான் வரும்போது ஒரு மாதிரி இருந்தது, இப்போ ஒரு மாதிரி இருக்கு, வரும்போது இன்னும் வேற மாதிரி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு டிவி மாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமே, பாடல் வரிகள் எல்லாம் அப்படியே நேரடியா நீங்க பார்க்கலாம். அப்படியே அது இப்பெல்லாம் ப்ளூடூத்ல வந்துருச்சு, அந்த லிரிக்ஸ் எல்லாம் இங்கேயே போட்டா அப்படியே பாடுறது. வசனம் சொன்ன உடனே பைபிளை தேடுவோம், அதோடு சேர்ந்து பைபிள் வசனத்தை இந்த டிவியில் அப்படியே அதை என்ன பண்ண டெலிகாஸ்ட் பண்ணா அதுவும் நல்லா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதை சிரிக்கிறாங்க எல்லாருமே. அல்லேலூயா. அப்ப டிவி வாங்கி வச்சிடணும். ஆமே. ஒருவேளை கர்த்தர் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆமே. இந்த சர்ச்சுக்கு ஒரு 2 டிவி வாங்கி வைக்க போறோம். கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் எனக்கு அனுகூலமா மாத்தி கொடுத்துட்டாருன்னா இந்த 2 டிவி நான் சர்ச்சுக்கு வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்க. காரியமும் வாய்க்கும், டிவியும் வந்துடும். அல்லேலூயா. அதனால கேட்டாங்க, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா உமக்கு கொடுப்பேன், எனக்கு பிள்ளை வந்த மாதிரி ஆயிரும்.
உனக்கு பிள்ளை ஊழியத்தை கொடுத்த மாதிரி யாரு, என் பேர் அழிஞ்சு போயிடும், மலடிங்கிற பேர் அழிஞ்சு போயிடும், சாமுவேலுடைய அம்மா வந்திருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல பேர் வந்துடும் பொருத்தனை பண்ணாங்க. கர்த்தர் பார்த்தாரு, மலடிங்கிற பேரை அழிக்கிறதுக்கு சாமுவேல்ங்கிற ஒரு பிள்ளைய கொடுத்தாரு. அந்த அம்மாவை கொண்டு போய் பிள்ளையை சர்ச்சில் விட்டோன்னே ஊரெல்லாம் சொல்றாங்க. அந்த அம்மா யாரையா உங்களுக்கு தெரியாது, நம்ம பாஸ்டர் யாரு, சாமுவேல் பாஸ்டரோட அம்மாங்க. ஒரு காலத்துல அண்ணாளுடைய மகனா வந்தவன் காலம் மாற 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 சாமுவேலுடைய அம்மாவாய் மாத்திட்டாங்க. ஆமென். ஒரு நாள் கடந்த நாட்களில் கூட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒரு இடத்துல நடந்தது. இப்போ எங்கள் பாப்பா தான் எல்லாம் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போனவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, மகிமாவோட அப்பா வந்திருக்கிறாங்கிறாங்க. ஹலோ, உண்மையை சொல்றேன் சார், ஜெயபால் பாஸ்டர் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு கூட்டம். ஆனால் இது என்ன சொல்ற, இது என்னன்னா ஒரு ஆன்லைன்ல மெசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால அவங்க சொல்றாங்க மகிமாவோட அப்பா தான் இவரு, மகிமாவோட அம்மா தான் இவங்க. காலம் வரும். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் உண்மையாலுமே ஜெபம் பண்ணணும். ஆமென். எதுல எல்லாம் கர்த்தர் ஒரு தடையை வச்சிருக்கிறாரோ இன்னைக்கு கண்களை மூடி ஒரு நிமிஷம் எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, நான் ஒரு பொருத்தனை செய்யறேன். ஆண்டவரே, யாக்கோபு பொருத்தனை செஞ்ச மாதிரி கண்ணை மூடி இருதயத்துல கையை வைத்து, ஆண்டவரே இதனை நிறைவேற்றினீர் என்றால் நான் ஒரு டிவி வாங்கி வைக்க போறேன். ஆண்டவரே, யாக்கோபு சொன்னார் பாருங்க, இந்த கல்லு தேவனுடைய வீடா மாறும், எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னார். அது மாதிரி ஆண்டவரே இதை நான் செய்வேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் அடுத்த வருடம் வரும்போது கர்த்தர் அற்புதமா பார்க்க உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நோவாவை நினைத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா இந்த மிருகம் ஒண்ணுமே செய்யல சார். அது வாடுக அங்க காடுகள்ல, அதுவும் ஏதாவது ஒரு விவசாயி வயல ஓட்டுனாரு அல்லது ஒரு ஆடு மாடுகள் ஏதாவது ஒரு பால் கறந்து கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, காட்டு மிருகங்களை நினைத்தாராம். ஆமென். எங்க இருந்துச்சாம் அந்த மிருகம்? ஹலோ, ஏழையில் இருந்தது, அதுதான் முக்கியம். தண்ணிக்குள்ள இருக்கிற மிருகத்தை எல்லாம் கர்த்தர் நினைக்கலைங்க. தண்ணிக்குள்ளேயும் நிறைய ஆயிரம் மிருகங்கள் செத்து உள்ள கிடந்தது. ஒரு மிருகத்தை கூட கர்த்தர் நினைக்கல. ஆனா நோவாவோடு கூட பேழையில் இருந்த ஒவ்வொரு மிருகத்தையும் கர்த்தர் நினைச்சார். நல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் அவனை கர்த்தர் நினைப்பார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க மாட்டோம் அல்லது கிறிஸ்துவுடைய சித்தத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா கர்த்தர் என்னை நினைக்கணும், என்னை மறக்க கூடாதுன்னா அது எந்த விதத்துல யோசிச்சு பாருங்க. அவர் நம்மளை இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருது. சர்ச்சுக்கே வரல, எங்கேயோ இருக்கிறீங்க, எப்படிங்க உங்களை தேடி வரும்? இப்ப இந்த வருடத்துல ஒருவேளை நீங்க ஆண்டவரை மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த சிலுவை மரத்துக்குள்ள உள்ள வந்திருந்திருப்பீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்க உள்ள வந்திருப்பீங்கன்னா உங்களை மறக்காமல் உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். பவுல் பாஸ்டர் தன்னால உருவாக்கப்பட்ட சர்ச்சு விசுவாசிட்ட என்ன எதிர்பார்த்தார் தெரியுங்களா? நம்ம பாஸ்டருக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமென். குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது, பிள்ளைகளாம் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்ல சாட்சியா வாழணும், கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும், எல்லா ஊழியக்காரருக்கும் இருக்கும். நல்லா இன்னி ஆத்ம ஆதாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரி பவுல் தன் சபையை ஏற்படுத்திட்டு அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளிடத்துல ஒன்னு எதிர்பார்த்தாராம். வாசிங்களே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. இயேசு கிறிஸ்து, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க. இப்போ உங்களுக்குள்ள என்ன பிரதர் இருக்குது? உங்களுக்குள்ள என்ன சிஸ்டர் இருக்குது? யோசிச்சு பாருங்க. பிரதர், எங்க வீட்டுல டிவி இருக்குது, ரைட், சோத்திரம். எங்க வீட்டுல ஏசி இருக்குது, சோத்திரம். எங்க வீட்டுல கார் இருக்குது, சோத்திரம். எல்லாமே வீட்டுல இருக்குது. அதெல்லாம் சமாதானமா இருக்குதா? இன்னைக்கு உங்க வீடு சமாதானமா இருக்குதா? இப்ப உங்க வீடு சமாதானமா எத்தனை பேர் சொல்றீங்க எங்க வீடு சமாதானமா இருக்குதுங்கிற மாத்திர கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. சில பேர் சொல்லவே இல்லை. இப்போ உங்க வீடு சமாதானமா இருக்குது தெரியுங்களா? ஏன் இப்ப வீடு உங்க சமாதானமா இருக்கு? ஹலோ, இப்ப ஏன் உங்க வீடு சமாதானமா இருக்கு? வயசான சீனியர் சிட்டிசன்ஷிப் பிலீவர்ஸ், விசுவாசி தாய் குலங்களே, இப்ப உங்க வீடு எப்படி இருக்குது? சமாதானமா இருக்கு. ஏன் சமாதானமா இருக்குது?
நீங்க அந்த வீட்டுல இல்ல, இங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, பூட்டிட்டு வந்துட்டீங்க, ஃபேன் கீழ லைட் கீட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஒரு மயான சமாதானமா இருக்குது. தலைவி எப்ப வீட்டுக்குள்ள போவாங்களோ அப்ப எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்ப சமாதானங்கிறது யார் மூலமா வந்தது, யார் மூலமா போச்சுன்னா, நீங்க வீட்டுக்குள்ள போன உடனே வீட்டுக்கு சமாதானம் என்ன பண்ணிடுச்சு, போயிருச்சு. நிறைய வீடுகளில் என்ன இல்லாம போயிருது அப்படின்னா, சமாதானம் இல்லாம போயிருது. ஏன் சமாதானமா இல்லாம போகுதுன்னா, சரியான ஐக்கியம் இல்லை பாருங்க, சரியான விசுவாசம் இல்லை. நம்ம தகப்பனாகி ஆபிரகாமே அப்படித்தான் இருந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். கீழே நல்லா வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். வீட்டில் அதை போய் பாச்சுங்க. யாரை பார்க்க சொல்றாரு? ஒரு குடும்பத்தையே கர்த்தர் காமிக்கிறாரு. அதுக்கு மேல சொல்றாரு, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவு. அப்ப ஆபிரகாமுக்காக எதையோ ஒன்ன கர்த்தர் வெட்டி இருக்கிறாரு, சாராளுக்காக கர்த்தர் எதையோ ஒன்ன வெட்டி இருக்கிறாரு. இந்த வெட்டிட்டு தான் இந்த ஃபேமிலியை கொண்டு போய் ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை தரிசனமாகும் போது சொல்றார், முதல் வசனத்தில், நான் சர்வ வல்லமையுடைய தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இருந்தாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருடத்துல சில ஆராதனைகளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவருக்கு முன்பு நடந்தாதான் உத்தமனா இருக்க முடியும். இல்ல நான் உத்தமனா இருந்து ஆண்டவர்கிட்ட வந்து நடப்பனா வாய்ப்பு இல்லை. முதல்ல ஆண்டவர் முன்னாடி வந்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறைவானது வர 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 குறைவானது அகன்று போயிரும் பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றார், உத்தமனா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா கர்த்தருக்கு முன்பாக நடன. அப்ப 3வது வசனத்துல ஆபிரகாம் முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொள்றார். 5வது வசனத்துல கர்த்தர் சொல்றார், இனிமேல் உன் பேரு ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம் எனப்படும் அப்படிங்கிறார். அதே 15வது வசனத்துல உன் மனைவியினுடைய பெயர் சாராய் கிடையாது, சாராள் அப்படிங்கிறார். எதை வெட்டினாரு? ஹலோ, அங்க ஏசாயா 51:1 சொல்றாரு, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. அப்ப கன்மலை வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட கன்மலையை கொஞ்சம் எடுத்து இங்க ஆபிரகாமுக்குள்ள போய் என்ன பண்றாரு? பேஸ்ட் பண்றாரு. ஆபிரகாம்ல அந்த ராம வெட்டுறாரு. இப்ப எதை சொல்கிறாரு? காம சொல்கிறார். காம்னா யெகோவாங்கிற அந்த தன்னுடைய நாமத்தை வெட்டி சொருகிட்டார். 3வது வசனத்துல தொழுது கொண்ட ஆபிரகாம் 17வது வசனத்துல அதே விஷயம் மாறுது. 17வது வசனத்தை வாசிங்க. 17 அப்பொழுது ஆபிராம் இல்லைங்க, ஆபிராம் தான் தொழுது கொண்டான். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறான் பாருங்க. ஹலோ, எங்க சிரிக்கிறான்? முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறான். நீங்க வீதியில அழுது கொண்டு இருப்பீங்க, சபைக்குள்ள வந்தீங்கன்னா கர்த்தர் மன மகிழ்ச்சியை உருவாக்குவார். கர்த்தர் தாங்க மன மகிழ்ச்சியை தர முடியும். சந்தோஷம் எது மூலமா வந்துடும்? சந்தோஷங்கிறது ஒரு விதமான தோஷம் மாதிரி. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க? சந்தோஷம்னு வச்சிருக்கிறாங்க. 10th பாஸ் ஆனா என்ன வரும்? சந்தோஷம் வரும். அப்புறம் காலேஜ் போனா என்ன வரும்? சந்தோஷம் வரும். அப்புறம் ஜலதோஷம் வரும். எல்லா தோஷமும் வரும். காசு வந்துச்சுன்னா என்ன வரும்? காசு போயிடுச்சுன்னா சந்தோஷம் போயிடும். அத்திமரம் துணை விடாம போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், மந்தையில் ஆடுகளின்றி போனாலும், பாஸ்டிங் பிரேயருக்கு நீங்க வராம போனாலும், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள். மன மகிழ்ச்சி இங்க இருந்து வரணும். இங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஆபிரகாமா மாத்தின உடனேயே ஆபிரகாம சிரிக்க வச்சார் பாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஆபிரகாம் சிரிக்கிறார். வீட்டுல போய் மறாவது நாள் காலையில போய் மனைவி எப்படி கூப்பிடுறாரு? சாராள். இதுவரைக்கும் எப்படி கூப்பிட்டு இருந்தாரு?
சாராயின்னு கூப்பிட்டு சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் எப்படியோ போயிட்டு இருந்திருக்கலாம். சர்ச்சுக்கு வந்து சத்தியத்தை கேட்டோன்னே கொஞ்சம் வாயில் என்ன வரணும்? வார்த்தை மாறணும். பலவீனன் தன்னை பலவான் என்றே சொல்லணும். அல்லேலூயா. ஒரு தலை இருக்கிறவங்க ஒரு தலைவலின்னு சொன்னாலே போதும். ஆமென். நம்ம வாயில வரவே வராது பாருங்க. ஏன் சிஸ்டர் ரேட்டு ஒரே அந்த ரேல போகும் பாருங்க. கால் ஒரு கால் தான் ஆண்டவர் 2 கால் தான் படிச்சிருப்பாரு. கால் எல்லாம் வலிக்குது பாஸ்டர், தெருவெல்லாம் பிரச்சனை. ஒரு தெருவில் கூடி இருக்கிறீங்களா, தெருவெல்லாம் கூடி இருக்கிறீங்களா? கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணணும் பாருங்க. ஆமென். வேற சொல்லுகிறது, இருதயத்துக்குள்ள போய் ஆண்டவர் வேலை செஞ்சார். அந்த ஆபிரகாமா மாத்திட்டு மனைவியை கூப்பிடுறாரு. சாராள்ன உடனே அந்த அம்மா அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பயங்கரமா பிலீவ் பண்றோம், பயங்கரமா அதை ஷேர் பண்றோம், நம்புறோம். ஏதோ ஒரு கடந்த நாட்கள் ஒரு அம்மா சொன்னாங்க, உங்க மகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூளை வளர்ச்சி கம்மியாயிட்டே போயிடும் பிரதர், ஒரு 3 வருஷத்துல அவன் பேச முடியாதவனா போயிடுவான்னு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரம்மா. அந்த அம்மா ஓன்னு வந்து அழுதுட்டு இருந்திருக்கு. ட்ரெயின்ல வரும்போது அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருக்குது. ஆனா உண்மையாலுமே மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட உடம்பா இன்னொரு பக்கத்துல பூ கட்டி வித்துட்டு இருந்துச்சாமா. இந்த அம்மா பார்த்துட்டு, இந்த மனமகிழ்ச்சியா இருந்து இவ்வளவு வியாபாரம் பண்றேன், உங்க வீட்டுக்காரங்கம்மாண்ணா இந்த குழந்தை கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு, ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியல, என் பிள்ளைய விட்டுட்டு போக முடியல, இதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வித்துட்டு இருந்ததாமா. எப்படிமா உனக்கு இந்த தைரியம் வந்தது? என் ஆண்டவர் என்னை நம்பி இந்த பிள்ளைய கொடுத்திருக்கிறார். இது வேணா உலகத்துக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம், ஆனா என்கிட்ட கொடுத்தா தான் இந்த பிள்ளை பத்திரமா வளர்த்துவேன், என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு, நான் மகிழ்ச்சியாய் வளர்த்துவேன்னு அந்த அம்மா சொல்லிச்சாமா. இதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா அதுல துக்கமெல்லாம் போயிடுச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பையன் பேசாம இல்ல, பேசிட்டே இருந்திருக்கிறான். 3 மாசத்துக்கு அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு, அம்மா மன்னிச்சுக்கம்மா, ரிப்போர்ட் தப்பா கொடுத்துட்டேன்னாரம்மா. ஹலோ, யார் வார்த்தையை நம்புறீங்க? இவர் வார்த்தையை நம்புங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. எந்த வழக்கறிஞர் வார்த்தையும் மாறிடும், எந்த ஜட்ஜினுடைய வார்த்தையும் மாறிடும், எந்த டாக்டருடைய வார்த்தையும் மாறிடும். வார்த்தையினால வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் மாறாது. அது சாராயினால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. வீட்டுல சண்டை, பாஸ்டர் ஐயாவுக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் வீட்டுல பிரச்சனை, பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனையில ஐயா எங்க வந்துட்டாருன்னா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மம்ரேயின் சமபூமியிலே தரிசனமானார். பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் வந்து வாசல்ல எப்ப வந்து உட்காருவீங்க நீங்களா? இப்பெல்லாம் வாசலே இல்லை, ஏன்னா ரோட்டையே வாசப்படியா மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு கட்டடத்தை ரோடு வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. முதல்ல கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணைன்னு ஒண்ணு இருக்கும். எப்படி? ஆமா, அந்த ஷெட்டு போட்டிருக்கும். திண்ணையில பாத்தீங்கன்னா காலையில அல்லது சாயந்தரம் யாராவது வழிபோக்கர் வந்தா கூட இலைப்பாரி கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டுமேன்னு திண்ணை கட்டி வைப்பாங்க. அதுபோல பெரியவங்க எல்லாம் திண்ணையில உட்காந்து சில காரியங்கள் பேசிட்டு இருப்பாங்க. எப்போ உட்காருவாங்கன்னா காலையில உட்காருவாங்க, சாயந்தரம் உட்காருவாங்க. ஐயா பாஸ்டர் எங்க எப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? மத்தியானத்துல, மத்தியானத்துல அம்மாவோட சண்டை போடுறத காட்டில எங்க வந்துடலாம், வாசப்படு. அதான் சொல்ற ஞானி இதெல்லாம் அறிந்தான் சொல்றாரு, சண்டைக்காரியோடு மாளிகையில் தங்கி இருப்பதை காட்டிலும் ஒரு குடிசையில் ஓலையில் இருக்க சண்டைக்காரி ஓயாத ஒழுக்காமா. ஒழுகுனா என்ன? கூரை வீட்டுல அப்படியே மழை பெஞ்சா ஒழுகிட்டே இருக்கு, அங்கங்க தட்டை வச்சு சண்டா போடுறது. அம்மாவோட வீட்டுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் டாஸ்மார்க் கடையில போய் இருக்கிறது சந்தோஷம். நல்ல வேலை அன்னைக்கு டாஸ்மார்க் கடை இல்லை, ஆனா ஆபிரகாம் போயிருப்பாரு. இன்னைக்கு நிறைய அம்மாமார்களுடைய வாய் தான் பாருங்க சில பேரை வாசல் வரைக்கும் தள்ளிடுச்சு. இந்த வருஷத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க, என் வாயை எப்படி பார்த்துக்குவேன், பத்திரமா பார்த்து. ஏன்னா இந்த அம்மா பேசுனது எல்லாமே தப்புங்க. கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து போட்டார், அதனால இவளோட என்ன பண்ணும், சேருன்னு தள்ளி விட்டாங்க. சேர்ந்தோடனே கர்ப்பவதி ஆயிடுச்சு. கர்த்தர் என்னை நியாயம் விசாரிப்பாரு. அவளுக்கு பிள்ளை கொடுத்த நீ எனக்கு என்ன பண்ணல, இந்த மனுஷன் என்னங்க தப்பு பண்ணாரு, ஒரு பொண்டாட்டி தாசம் மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டது தப்பா. ஆனா சண்டை நம்ம விடல பாருங்க. இப்பதான் கர்த்தர் வீட்டுல பிரச்சனை. சில கோயில்களில் போய் நீங்க போய் வேண்டுதல் செஞ்சா கூட பிரச்சனை அனல் மாதிரி பத்திக்கிட்டு எரியுமே தவிர உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் தான் உங்க வீட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வீடு தேடி வர்றவர். யாராவது வருவாங்களா? யோசிச்சு பாருங்க.
தேவனே ஆபிரகாம் வீடு தேடி வர்றாருங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு. வந்த போது ஆபிரகாம் ஓடி போய் கால்களை கழுவிட்டு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு, ஐயா இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க, மரத்தடியில இலைப்பாரிட்டுருங்க, நான் குடிக்கிற கொஞ்சம் தண்ணீரும் அப்பமும் கொண்டு வரேன்னு உள்ள ஓடுறாரு வீட்டுக்குள்ள போயிட்டு. இப்ப நம்ம அம்மாட்ட சொல்றாரு, சாராளமா சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், பாஸ்டர் போயிட்டோம், நம்ம பிரச்சனையெல்லாம் இப்ப எதுவும் டீல் பண்ண வேண்டாம், வந்திருக்கிற தேவனும் தேவ மனிதனுக்கும் ஆகாரம் செய்வோம், இதெல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் 3 மணி மாவு எடுத்து அப்ப சுடுமான அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வேலைக்காரனிடத்துல ஓடுறான் பாருங்க. ஓடி போய் சொல்றான், இளங்கன்றை பிடித்து, அப்பா நம்மளை தேடி வந்த தெய்வம் ஐயா, நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா, இளங்கன்றை சமைனா வேலைக்காரன் துரிதமா சமைக்கிறான். இப்ப ஆபிரகாம் இளங்கன்றையும் வெண்ணையும் பாலையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறாரு. அப்போ அம்மா செய்யல. புரியுதா? அம்மா என்ன பண்ணீங்க? அப்போ சுடுல. இப்பதான் கர்த்தர் கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராயின்னு கேட்கல. எப்படி கேட்கிறாரு? சாரால் எங்க? இப்பதான் அம்மா வெளியில இருந்து காதை உள்ள விடுறாங்க பாருங்க. எதுக்கு வெளியில இருந்து? கர்த்தருக்கு வெளியில இருந்து. இருக்கிறது கூடாரத்துல, ஆனா விசுவாசமோ கர்த்தருக்குள்ள இல்ல. அப்பதான் அங்க இருந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப கர்த்தர் சொல்றார், ஒரு உப்போ காலத்திட்டத்துல நான் என்ன பண்ணுவேன், உன்னிடத்திற்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் இங்க வருவேன். ஒருத்தருக்கு சத்தமே வரல. நீ வந்தா என்ன, வராட்டி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருவேன். வருகிற போது சாராளே நீ எப்படி இருக்க மாட்ட, மலடிங்கிற ஒரு பேரோட இருக்க மாட்ட. நான் உன் கற்பத்தை உருவாக்கி, கற்பத்துக்குள்ள உன்னை உருவாக்கி, அந்த கற்பத்துல உருவாக்கின பிள்ளைக்கு பாலையும் உருவாக்கி, நீ ஒரு பிள்ளையை தழுவி கொண்டு இருப்பாய்னா உள்ள அம்மா என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. ஐயா 17 சிரிச்சாரு, அம்மா 18 சிரிக்கிறாங்க பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுதுங்க, நம்ம மனதிற்குள் நகைத்தாங்களாமா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, சாராளே நீ நகைத்தாய்னா? இல்ல நான் நகைக்கல, உன்னை சிரிக்க வைக்கிறது தாமா திருச்சபை. நீ சபையில அழுதுட்டு போக கூடாது. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை உருவாக்கினவர் அவர், உனக்காக உருவாக்குகிறார் அவர். அவரை பார்க்கிற இடம் தான் இந்த இடம். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்றான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு வீட்டுல சொல்லும் போது என்ன பண்ணிட்டான்? சந்தோஷம். அல்லேலூயா. பெட்ரோல் டேங்க் என்ன ஆக போகுது? இன்னைக்கு ஃபுல்லாக போகுது. ஆமென். அப்படி விசுவாசம் ஆண்டவர் ஃபில் பண்ணி கொடுப்பார். நான்லாம் ஒரு காலத்துல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கு யோசிச்சாலே இப்ப ஃபில் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயாவே காணாம. அல்லேலூயா. அப்ப டேங்க் ஃபில் பண்றதுக்கு டேங்க் இருக்கு, ஃபில் பண்றதுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. இடையில பிரச்சனை யாரு தான்? நம்ம மனசுதான். 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கிக்கோன்னு ஒரு பையன்கிட்ட ஒரு பாஸ்டர் கொடுத்தார். எத்தனை ரூபாய்க்கு சட்டை வாங்கிக்கோ? கிறிஸ்துமஸுக்கு 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கிக்கணும் பாஸ்டர் கொடுத்தோன்னே, அவன் போய் 2000 ரூபாய்க்கு எப்படி சட்டை வாங்கினா தெரியுங்களா? ஆஃபர்ல வாங்கினான். 5 சட்டை 2000 ரூபான்னு வாங்கினான். பாஸ்டர் எத்தனை சட்டை வாங்கி கொடுத்தாரு? ஒரு சட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கப்பா. நீ அந்த 2000 ரூபாய் சட்டை போட்டேன்னு எப்படி இருப்ப? சும்மா ராஜா மாதிரி இருப்பான்னு கொடுத்தா, இந்த கேடுகட்ட புத்தி என்ன பண்ண மாட்டேங்குது? 2000 ரூபாய்க்கு 5 கிடைக்குமா? அவ்வளவு கை நிறைய காசு இருந்தாலும் பெட்ரோல் பங்க்ல போன உடனே எவ்வளவுக்கு போடுங்கன்னு அந்த அக்கா கேட்கும். எவ்வளவு கேட்போம்? ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்க. எவ்வளவுக்கு? பக்கத்துல கைய பிடிச்சுங்க. மூளை பேதலிச்சு, பக்கத்துல சொல்லுங்க, மூளை பேதலிச்சு இந்த உலகத்துல அவங்கள சொல்ல வேண்டாம், அவங்கள நல்லவங்க நிறைய பேர் திரியிறாங்க. பெட்ரோல் டேங்க பார்க்கும் போதே என்ன சொல்லணும்? ஒரு நாள் இன்னைக்கு வேணா காசு இல்லாம இருக்கலாம், பெட்ரோல் டேங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை நான் என்ன பண்ண போறேன்? நிரப்பாம விட போறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அதே வார்த்தை நிறைவேறினது பாருங்க. இப்ப வெட்டி எடுத்து ஒட்டின உடனே சாராள் அம்மாவுக்கு 22 வயசு ஆயிடுச்சாங்க. ஹலோ, இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? நம்ம 90 வயசு. இப்ப ஒட்டின உடனே அம்மா என்ன ஆயிட்டாங்க? 20 வயசு சும்மா குமாரி மாதிரி ஆயிட்டாங்க. ஐயா பாத்தீங்கன்னா 25 வயசு வாலிபனா மாறிட்டாரு. இதனாலதான் வேத சொல்றது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பார்,
தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான்னா அவன் புது சிருஷ்டியா மாறிடுவான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. சரீரத்திலேயும் மாற்றங்கள் வருங்க, எண்ணங்களையும் மாற்ற வரும், சிந்தையிலையும் மாற்ற வரும். இந்த தேவன் ஆவி ஆத்மா சரீரத்திற்கும் தேவன் அவர். ஆமென். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் அபிமெலேக்குங்கிற ஒரு ராஜா சாரா நம்ம கல்யாணம் பண்றன்னு கூட்டிட்டு போறான். 90 வயசு பாட்டி யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அம்மா 37 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஈசாக்கு கல்யாணம் முடிக்கும் போது 40 வயசு. ஆனா அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மா இறந்திருக்கிறாங்க. இளமையை கர்த்தர் திரும்ப தருவார். எல்லாமே நீங்க இழந்திருக்கலாம். தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இந்த வருடத்துல கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனேயே புது சக்தியா மாறுகிற போது நீங்க எந்த வீட்டுக்குள்ள அழுது கொண்டு இருந்தீங்களோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்த கர்த்தர். இவர்தான் சர்வ வல்லமையுடைய தேவன். ஆமென். அதனாலதான் சொல்றது, அங்க ஆபிரகாம் விருத்த சேதனத்தான் வெட்டினான்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க கர்த்தரை தன்னை வெட்டிட்டார். ஆபிரகாமுக்காக பெயர்ல ஒரு வெட்டப்பட்டதுங்க. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை துண்டு துண்டா வெட்டப்பட்ட இயேசுவின் சரீரம் அது. அதனாலதான் இங்க ஆராதனையில கம்பெனியில எடுக்கும்போது சொல்றோம், இது உங்களுக்காய் விற்கப்பட்டிருக்கிற அவருடைய சரீரம். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அவர் மரித்ததை நீங்களும் நானும் வாழணுங்கிறக்காக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள ஆண்டவர் எதை எதிர்பார்க்க சொல்றாருன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அண்டி வேறொன்றையோ அறியேங்கிறார். அப்ப சிலுவையில அநேக காரியங்கள் நடந்தது. 2 காரியம் மாத்திரம் நான் அந்த நாளில் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு அடுத்த சம்பவத்துக்கு போய் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையிலே கொன்று இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில யாரை குறித்தும் எதை குறித்தும் பகை இருக்கக்கூடாது. தாயை குறித்தோ தகப்பனை குறித்தோ அல்லது சகோதரனை குறித்தோ சகோதரியை குறித்தோ பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்தோ எதை குறித்தும் பகை இருக்கக்கூடாது. நீங்க பகைய சிலுவையில கொண்டுட்டீங்கன்னா சிலுவை உங்களை வாழ வைக்கும். ஆனா நீங்க பகையில சிலுவைக்குள்ள வந்து பகையோடு இருந்தீங்கன்னா பகை உங்களை கொன்றும். இயேசுவோடு சிலுவையில் அறியப்பட்ட 2 பேர்ல 1% வந்தா ரட்சிப்பு அடைஞ்சான். அப்ப இந்த நாள்ல கூட சில பிரச்சனையோடு கூட இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம். அவங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்கலாம். ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆரஞ்சு பழம் வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? ஆரஞ்சு பழம் எவ்வளவுக்கு வாங்குவீங்க? 1 கிலோ இப்போ வந்து 80 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வைங்க. ஆரஞ்சு பழம் எத்தனை? 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பழம் சாப்பிடுவீங்களா? எத்தனை பேர் ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுவீங்கல்ல? அப்படியே சாப்பிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? தோலுக்கு சேர்த்து தான் காசு கொடுத்துட்டு வந்தீங்க. அவர்கிட்ட போய் கேட்பீங்களா? வெறும் தோலுக்கு மாதிரி காசு போட்ட தோலை உரிச்சு போட்டுட்டு எதைத்தான் சாப்பிட்றீங்க? பழத்தை தான் சாப்பிட்றீங்க. அப்ப நிறைய விஷயங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டே வந்திருந்தாலும் தோலை என்ன பண்ணிடுறோம்? வேண்டாம், அது மிருகத்துக்குரியதுன்னு போட்டுறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ள வருகிற போது தேவன் சரீரத்துக்கு விளைகிறேன் கொடுத்து வாங்கி இருந்தாலுமே சில விஷயத்தை ரிமூவ் பண்ண விரும்புறாரு. அதை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். தெய்வம் அல்லாதவங்களை வழிபடுகிறவங்களுக்கு தான் கோர்ட்ல கேஸ் போடணும் 4 பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு மற்றவருடைய குறைகளை என்ன பண்ணுங்க? மன்னிங்க. தெரிஞ்சே என்னை வேதனைப்படுத்தாங்க, தெரிஞ்சே என்னை கைவிட்டாங்க, தெரிஞ்சே என்னை அள வைத்தாங்க. அவங்க அள வச்சதுனால தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அவங்க கைவிட்டதுனால தான் ஆண்டவருடைய கையை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இறுதியை வந்துச்சு. அவங்க ஒருவேளை அந்த கஷ்டமான காலத்துல கை கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க கடவுளா மாறி இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு அடிமைகளா மாறி இருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல தேவனை தேடக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்து கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கா. அதனால யார் மேல என்ன பண்ணாதீங்க? கசக்காதீங்க, பகை வைக்காதீங்க. அந்த அன்பு கூர்ந்து பாருங்க. வேத சொல்லுது, அந்த இடத்துல தான் தேவ பிரசனத்தை வைப்பாராம். அதுக்குத்தான் பிரசனத்தையும் வைக்கிறார். இந்த சபையில வந்து நான் இன்னும் பகையோடு இருக்கிறேன்னா கட்டாயம் பாருங்க, அது ஆசீர்வாதமாவே இருக்காது. அப்ப சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவுக்குள்ள பகை இல்லை, அன்பு இருக்கு.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முக்கியமா ஒரு சகிப்புத்தன்மைங்கிறது நமக்கு வேணும். நிறைய இடங்கள்ல சகிப்புத்தன்மைக்கு இடமே இல்லை, அப்படியே கவுண்ட் டவுன் தான். இவர் ஒரு கவுண்டர் கொடுத்தாருன்னா அவங்க ஒரு என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மை எனப்பட்டது. கடந்த நாட்களில் கூட கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு போயிருந்த போது நல்ல செய்தி, அருமையான ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று விளையாண்டுட்டு இருந்தது. ஒரு அம்மா பார்த்தாங்க, அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சினாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டே இருந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் அங்க நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை நான் கவனிச்சேன். சரி, நம்ம விருந்தாளியா போயிருக்கிறோன்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஸ்டர் வந்தார். எடுத்து விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கினார். குழந்தைய கொஞ்சம் உனக்கு வீடு கிடையாதா? தேவ வார்த்தைக்கு முன்னாடி நீ விளையாண்டுட்டு இருக்கிறியா? வாழ்க்கையில் எத்தனை செய்தி கேட்டாலும் உனக்கு ஒரு நன்மையும் செய்தியின் மூலமா வருமே தவிர நீ இப்படி கொஞ்சம் கிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வரவே வராது அப்படின்னு நேரடியாக திட்டார். எனக்கே கஷ்டமா போச்சு. என்னடா பாஸ்டர் இப்படி திட்டி போட்டாரு. இதுக்கப்புறம் முடிஞ்சது, இந்த கால் ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சேலையெல்லாம் கொடுத்துட்டு வெளியே நின்னுடைய அந்த குழந்தையுடைய அம்மா, என்ன பாஸ்டர் இத்தனை பேத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. நான் போய் இந்த சேலையை கூப்பிட்டு வந்தேன். இப்படி பேசினது எனக்கு காதில் கேட்டுச்சு. நான் திரும்பி வந்தோடனே என்னை பார்த்தாங்க. அவன் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண ஏங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு போயிடுவானுன்னு பார்த்தா சாப்பாடு பிரியாணி கொடுக்குறது உட்காந்து சாப்பிட்டு, கணவன் மனைவி உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த இரும்பும் கொல்லம்பட்டையில போய் வாங்குற அடியில தான் அது கத்தியாவோ மம்பட்டியாவோ கோடாரியாவோ மாறும். அடி வாங்காத இரும்பு ஆயுதமா மாறாது. சபையில சில நேரம் கர்த்தர் உங்களை கொன்றாரா, சகித்து உட்கார்ந்து பாருங்க. அது ஒரு நாள் உங்களை ஆயுதமா மாத்துதா இல்லையான்னு பாருங்க. நான் தான் எவ்வளவு திட்டு வாங்கி இருக்கிறேன், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறேன். ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாஸ்டர் பேசுறாரு, சகோதரர் பேசுறாரு போன. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, கர்த்தர் என்னை ஆயுதமா பாக்குறதுக்கு அது எனக்கு உதவினது. நிறைய நேரம் சகிப்புத்தன்மை இல்லாம என்ன ஆசீர்வதியும் நான் எப்படி படுகிற ஆசீர்வதிப்பாரு? சிலுவைக்குள்ள இனத்தை ஆண்டவர் வச்சாரம்மா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த அவரையே நோக்கிப்பாரு. அவர் இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஒருவேளை இன்னைக்கு இந்த வருட கடைசியில இதுல எல்லாம் எனக்கு சகிப்புத்தன்மை இல்லாம போயிடுச்சு பிரதர், ஆண்டவர் எனக்கு சகிப்புத்தன்மையை தரணும் அப்படின்னு கேளுங்க. கட்டாயம் நீங்க கேட்கறது ஒருவேளை கெட்டதா இருந்தா கூட கொடுக்கிறவர் அவருக்கு விருப்பமான சகிப்புத்தன்மையோ பகைய அளிக்கிற அன்பையும் நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் தருவார். ஆமென். அப்ப மரத்துக்குள்ள இருந்த மிருகத்தை நினைத்தவர். ஆமென். ஆபிரகாம் அன்றைக்கு கல்வாரி சிலுவையில மரிக்கிறதுக்கு அடையாளமாக தன்னுடைய குமாரனுக்காக ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு பலி செலுத்தின போது அதே அடையாளமாகத்தான் இங்க இயேசுவை மரத்துல கொண்டு போய் மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சிலுவைக்குள்ள உங்களை பார்க்கணும். சிலுவை இல்லாம இயேசுவுக்கு எந்த ரட்சிப்பும் வராது. உலகத்துல எத்தனையோ மகான்கள் வந்தாங்க, எத்தனையோ இஸ்லாத்துல சொல்லுவாங்க நபிகள் வந்தாங்க. அந்த நபிகளுமே இப்பேற்பட்ட ஒரு சால்வேஷனை கொடுக்கல, இறைவனை குறித்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இயேசுதான் இறைவனாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றினார். மிருகம் தான் சார், ஆனா எங்க இருக்குது? பேழைக்குள்ள இருக்குது. நம்ம கர்த்தரை அறியாத போது மிருகத்தை போலதான் இருந்தோம். ஆனா பேழைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மிருகத்துக்கென்று கர்த்தராலே நோவாவின் மூலமா ஆகாரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த மிருகத்தின் மேல கரிசனைப்பட்ட ஆண்டவர் தான் நோவாவை முதல்ல மிருகத்தை திறந்து விடு, எங்க விடு, பேழை விட்டு வெளியே விடுனார். ஃபர்ஸ்ட் காரியம் உங்களை கர்த்தர் மறக்காம நினைக்கணும். மறந்தா சிலுவையோடு கூட நீங்கள் என்ன பண்ணிருங்க, இணைந்து விடுங்க. சிலுவையின் உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் தான், ஆனா அதை விட முக்கியமானது நான் ஆசீர்வாதமா இருக்கணும் பாருங்க. ஆமென். ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டு பரலோகத்தை இழந்து போயிட்டான்னா, இயேசு சொல்றாரு, ஒரு ஊமையா சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு, ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்களாமா. ஒருவன் பேர் லாசரு, இன்னொருத்தனுக்கு பேர் என்னன்னு சொல்ல அவன் ஐஸ்வர்யவான். லாசரு தன்னுடைய சரீரத்துல
அப்படியே சலை ஒழுகிட்டு இருக்குமாமா, அதை ஓடு எடுத்து சுரண்டி போடுவானாமா, அதை நாய்கள் திருப்தியா சாப்பிடுமாமா. எப்படிங்க? அவன் சலம் வேதனையில வந்த சலத்தை நாய்கள் சாப்பிடுது. ஆனா ஐஸ்வர்யவான் அப்படி கிடையாது. ரத்தாம்பர வஸ்திரம் உடுத்துறான், விதவிதமா சமைச்சு விதவிதமா சாப்பிடுறான். ஆனா பாருங்க, இந்த லாசரு மரித்த போது தேவதூதர்கள் அடக்கம் பண்ணாங்க. சிலருடைய வீடுகள்ல பாருங்க, சிலருடைய மரணத்துல தெய்வீக பிரச்சனை இருக்கும். சிலருடைய மரணத்துல பாருங்க ஒரு அசைவாடுதலும் இருக்காது. ஆனா கூட்டம் கிரௌடு நிறைய இருக்கும். கிரௌடு நிறைய இருக்கிறதுக்காக அவர் ஒரு புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கிடையாது. பணத்தை கொடுத்தா 1000 பேர் வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி 1000 பேர் ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? அவன பரிசுத்தவானா, அவன் தேசத்தை காப்பாற்ற போறானா? கிடையாது. ஒரு மாயைக்குள்ள இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தவானாய் வாழ்ந்த மனுஷனுடைய மரணத்துல தேவதூதர்கள் வந்தாங்க. மேல ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஐஸ்வர்யவானும் மறித்துட்டான். அவன் போனா அவனுக்கு அங்க இடமே கிடையாது. கண் பார்க்கிற தூரத்துல லாசரு மடியில உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் கேட்கிறாரு, ஐயா கொஞ்சம் இரக்கம் பாராட்டி இந்த லாசருடைய நுனி விரல் எடுத்து என் நாவை குளிர பண்ணுங்க. அங்க ஆபிரகாம் தான் டிக்ளேர் பண்றாரு, இல்லப்பா பூமியில இருந்த போது நீ எப்படி இருந்த? வீடு நிறைய, பீரோ நிறைய சேலை வச்சிருந்த, ஒரு சேலை கூட என்ன பண்ணல கிறிஸ்துமஸுக்கு வீட்டுக்கு வேலைக்கு வந்த வேலைக்காரிக்கு கூட கொடுக்கல. எதிர்த்த தெருவில் கந்தர்வாளமா இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கல. 2 வஸ்திரம் இருந்தா இல்லாத ஒருத்தனுக்கு கொடுத்துரு. உயிரோடு இருக்கும்போது கொடுத்துட்டா அது ஆசீர்வாதங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம துணியை கொடுத்தா அதை வாங்குறது கூட பயப்படுவான். ஒருவேளை பேயாந்த ஆளுக்கு வந்துட்டானா என்ன பண்றது? பேயாந்த பொண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்க. ஒருவேளை இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, வீட்டுல அளவுக்கு அதிகமா என்ன பண்ணாதீங்க, பீரோவை நிரப்பாதீங்க. போதும் என்ற மனதை உடைய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அது அக்காமார் நிறைய பேர் இருக்கிற இந்த மனசு அப்பப்ப இந்த வசனத்தை சொல்லுங்க, போதும் என்ற மனதை உடைய சேலையே மிகுந்த ஆதாயம். ஆமென். எங்க வீட்டிலே அதே மாதிரி அப்பப்ப சொல்றது. எனக்கு இப்ப ஏன் துணிமணி 5 தான் இருக்குது, அதுல பீரோல நான் இடம் இல்லாம இருக்கிறேன் பாருங்க. அந்த காணியாட்சிக்கு புறம்பா என்னுடைய வேட்டி சட்டை எங்கேயாவது ஒரு அல்மாரியில இருக்குது. இவன் காணியாட்சி எல்லாம் ஃபுல் பண்ணி இவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ இதை சொல்லி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி நம்ம சபையில கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறாங்க. நான் தீர்மானிச்சுட்டேன், இந்த வருஷத்துல இவங்க போனதுக்கு அப்புறம் நல்ல சேலையெல்லாம் எடுத்து நல்ல சுடிதாரெல்லாம் எடுத்து பேக் பண்ணி இவங்களுக்கே தெரியாம என்ன பண்ணிடலாம், இப்படியே பாஸ்டர்கிட்ட கொடுத்து வரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுபோல நீங்களும் என்ன பண்ணிடாதீங்க, நான் கொடுக்குற மாதிரி உங்க வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க முயற்சி பண்ணிடாதீங்க. மனசார நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை முக்கியம். அடுத்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நேரமாயிடுச்சு, நம்ம ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாமே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். யாரை தேவன் நினைக்கிறார் அப்படின்னா, அவ்விடத்தில் போய் ஒவ்வொருவர் வெட்டி, நல்லா கவனிங்க, அவங்க சொல்றாங்க, எலிசாவோடு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, உங்க கூட இருக்கிற இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்குது, நெருக்கமா இருக்குது. அதனால நாங்க எதை விரும்புறோம், எங்களுக்கு ஃப்ரீடத்தை விரும்புறோம். அதனால அவரவரை போய் ஒரு யோர்தான்ல போய் ஒவ்வொரு கோடாரி எடுத்துக்கொண்டு வெட்டி, மரத்தை வெட்டி நாங்க எங்களுக்கு வீடு கட்டுறோங்கிறாங்க. நிறைய நேரம் நமக்கு எதுல விருப்பம் இல்லை அப்படின்னா, சபை கூடி வருகிறதுல விருப்பம் இல்லை. பரிசுத்தவான்களோட ஐக்கியத்துல நமக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. ஐயா நீங்களும் வாங்க, நம்ம வீடு கட்டி அங்க குடியிருக்கலான்னு கிடையாது. நாங்க எங்களுக்கு வீடு கட்டணும், எங்களுக்கு வேணும்னா அதுல ஒரு மனுஷன் கையில பாருங்க கோடாரி கூட கிடையாது, இரவலா கோடாரி வாங்கிட்டு போய் வெட்டுறார். நிறைய பேரு கடன் வாங்குறதற்கு தீவிரிக்கிறீங்க, அது பெரிய பாவங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். வேண்டாம். பஜாஜ்ல போன் பண்ணி கூப்பிடுவான், ஐடிஎஃப்சி பேங்க்ல போன் பண்ணி கூப்பிடுவான், பிரதர் உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்னவா இருக்குது, கரண்ட்ல இருக்கு பிரதர், நீங்க என்ன எடுத்துக்கலாம், இஎம்ஐல பொருள் எடுத்துக்கலாம் பிரதர், உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் என்ன பண்ணலாங்க, நாங்க எலிஜிபிள். நீ யாரா எனக்கு எலிஜிபிள் கொடுக்கிறது? ஹலோ, நமக்கு சொன்ன அதுல ஒரு பெருமை பாத்தீங்களா, ஐடிஎஃப்சிக்கார போன் பண்ணி என்ன எலிஜிபிள் இருக்குன்னா, சார் நான் பரலோக எலிஜிபிள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ யாரா என்ன கடன்காரனா மாக்கிறதுக்கு எலிஜிபிள் பண்றது? பொருள் இல்ல, ஆனா பொருள் வாங்குறதுக்கு கடன் வாங்கி பொருளை வாங்குறாங்க.
இப்ப பொருளை வாங்கின போது அதுல ஒரு மனுஷன் சொல்ற, ஐயா நீங்களும் வாங்க. ஒருத்தன் தான் ப்ரேயர் பண்ணாங்க. சபையில் எத்தனை பேர் ப்ரேயர் பண்றோம்? ஹலோ, சபையில் எத்தனை பேர் ப்ரேயர் பண்றோம்? ஒருத்தர் தான் ப்ரேயர். இந்த பழனி பட்டணம் சந்திக்கப்படணும்னு அது பாஸ்டர் மேல விழுந்த கடமை. பழனி பட்டணத்துல நாங்க இருக்கிறதே பெருசு அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய இறுதியம். ஒரே ஒருத்தன் ஜெபம் பண்ணி போயாச்சு. வெட்டும் போது வெட்டி கோடாரி எதுல விழுந்துருச்சு? அது பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்ல விழுந்துருச்சு. இப்ப போய் அந்த மனுஷன் தான் ஐயோ ஐயோன்னு கத்துறான். கடை வாங்கும் போது ஜெபம் பண்ணுமா, கடை வாங்கிட்டு ஜெபம் பண்ணுமா? ஹலோ, நிறைய பேருக்கு அப்படி இல்லைங்க. பாஸ்டர்கிட்ட கேட்கணும் வந்து, பாஸ்டர் நான் இந்த மாதிரி இத்தனை லட்சம் கடன் வாங்கி கல்யாணம் நடத்தலான்னு இருக்கிறேன், என்ன பண்ணலாம் பாஸ்டர்னு கேளுங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, நீ கல்யாணத்தை அவ்வளவு பெரிய ஜாம் ஜும்னு மண்டபத்தில் நடத்த வேண்டாம், சர்ச்சுக்கு வா, இந்த இடத்துல சாமியானம் போடுவோம், இங்கேயே ஜெபம் பண்ணுவோம், கல்யாணம் அற்புதமா நடக்கும், வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் வருவார், கணவன் மனைவி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி இல்ல, ஊர் அறிய உலகம் அறிய பிரியாணிய போட்டு அதை போட்டு இதை போட்டு பிளக்ஸ் போட வச்சு நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி கல்யாண கடனை கட்டுவதற்கு சாகர வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கடனை கட்டிட்டு. இதுக்கு ரெண்டு கல்யாணம் முடிச்சது அம்மாவுக்கும் பாய் அப்பாவுக்கும் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. கணவன் கூட விட்டு கொடுக்கறது கிடையாது. இதாங்க மகிமை. ஹலோ, நம்ம சபையில் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். இயேசு நம்ம கல்யாணத்துக்கு வரணும் பாருங்க. இயேசு நம்ம பிள்ளைகள் மேல கையை வச்சு ஆசீர்வதிக்கணும். அப்ப சபையில கர்த்தர் அற்புதமா ஏற்படுத்தி வைத்தார்னா, சிம்பிளா கல்யாணம் முடிச்சா கூட கர்த்தர் அந்த இடத்துல பிள்ளைகளை மகிமையாய் வாழ வைப்பார். ஆமென். ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடிச்சு 4 மாசத்துல டிவோர்ஸ் ஆன எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஆனா ரொம்ப எளிமையா முடிச்ச கல்யாணத்துல சந்ததி சந்ததியா வாழ்றாங்க பாருங்க. ஆமென். ஊருக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. இப்படி போனதுக்கு அப்புறம் தான் எங்க விழுந்துருச்சு கோடாரி? இப்ப தண்ணியில விழுந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சில குடும்பத்துல பிரச்சனை பாருங்க, பாஸ்டர்ட்ட சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சிலருக்கு தலைக்கு மேல பிரச்சனை வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம், பாஸ்டர்ட்ட வந்து சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆலோசனை நாங்களே பாத்துக்கிறோம். சில பேர் நாங்க பாத்துக்கிறோங்கிறாட்டி நம்ம தெரிஞ்ச வக்கீல் படிச்சு ஒரு பொண்ணு வந்திருக்கு, இல்ல வக்கீல் படிச்சு ஒரு பையன் வந்திருக்காரு, அல்லது பழனி போலீஸ் ஸ்டேஷன்ல நமக்கு சொந்தக்காரர் ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, போலீஸ்காரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹலோ, 2 போடு போட்டா அவன் சரியாயிருவான். 2 போடு போட்டா அவன் செத்து போயிட்டான். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு சம்பவம் நடந்தே போயிடுச்சு. உண்மையா சொல்றேன். நம்ம தெரிஞ்ச ஒரு அம்மா எப்பெல்லாம் மகனுக்கும் மகளுக்கும் மருமகனுக்கு பிரச்சனை வரும் எனக்கு போன் பண்ணுவாங்க. 2 பேரையும் பேசி மருமகன் மாமியாட்ட மன்னிப்பு கேட்பாரு, மாமியா மருமகன்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அந்த டீலிங் நம்ம வச்சுட்டு இருந்தா. ஒரு டைம் பஞ்சாப் போயிருந்த நாட் ரீச்சபிள் ஏரியாவில் இருந்துட்டேன். இந்த அம்மா அழுதுட்டே இருந்தோன்னு வக்கீல் போட்டு நேராக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போனேன். மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அம்மா போலீஸ்கார அம்மா அந்த தம்பியை ஃபோன் பண்ணி, நீ வரல உன்னை அரெஸ்ட் பண்ண வந்துடுவானா, அவன் செடிக்கு மருந்து அடிக்கிற மருந்து பாட்டில் எடுத்து குடிச்சிட்டான் பிராண்டியில் ஊற்றி. சனிக்கிழமை செத்து போயிட்டான். ஞாயிற்றுக்கிழமை அவன் எங்கே போயிட்டான்னு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா மூணாரில் தான். திங்கக்கிழமை எல்லாம் வேலைக்கு போய் பாருங்க, பாடியாக கிடக்கிறான். தேவன் ஏற்படுத்தி வைத்த பரிசுத்தவான்களை விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. கோடாரி தவறி தண்ணீர் விழுந்தாலும் பரவாயில்ல, ஊழியக்காரர் பெரியவர், கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர். அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஏன் எலிசாட்ட வந்து அவன் சொன்னான் தெரியுங்களா? ஏன் சொன்னான்? கோடாரி தவறி தண்ணீர் விழுந்துச்சு ஏன் சொன்னான்? இவருக்கு முங்கு நீச்சல் தெரியும் அதனாலயா? ஏன் சொன்னான்? கோடாரி கிடைச்சிடுங்கிற ஒரு நம்பிக்கையில அப்படின்னு சொன்னான். அப்புறம் சரியா சொன்னீங்கன்னா ஒரு வெகுமானம் இருக்கு. வெகுமானம் இருக்கு. ரைட், ஓகே, வெகுமானத்தை நானே வச்சுக்கிறேன். அவன் அந்த எலிசா இந்த யோர்தானை 2 படந்து நடந்து வந்தார். ஹலோ, தெரியும் இந்த மனுஷன் சொன்னா நடக்கும். எனக்காக யோர்தானை கூட 2 படந்து கூட என்ன பண்ணிடுவாரு? போய் உள்ள போய் எடுத்து வந்துடுவாருங்க. விசுவாசத்துல சொல்றாங்க. ஜெபங்கிறது அப்படி இருக்கணும். என் ஆண்டவர் பாதாளத்தையே சூறையாடின ஆண்டவர். அல்லேலூயா. சரித்திரத்தையே சூறையாடின ஆண்டவர். என்னையே சூறையாடினதாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கிறேன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்று. அதைத்தான் அந்த அம்மா அவர் போய் விசுவாசி சொல்றாரு. ஐயா, கோடாரி எங்க கிடக்குது? உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற யோர்தான்ல தான் இருக்குது. நீ அந்த எலியா போனதுக்கு அப்புறம் அடிச்சு சால்வை எடுத்து முறுக்கி அடிச்சு 2 பழந்து வந்திருக்குது, அந்த ஏரியாக்குள்ள கிடக்குது. நீ போய் ஈஸியா எடுத்துட்டு வந்துருவேன்னா இதுக்காகவா பழக்கணும்னு சொல்லி அவரு பார்த்தாரு. ஒரு கொப்பை வெட்டி எதுல போட்டாரு? தண்ணீர போட்டா மூழ்கி போன இரும்பு மிதக்குது. பரிசுத்தவான்கள் சொல்லுகிற சின்ன ஆலோசனை கூட அது உலகத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிமையானது பாருங்க. ஒரு இடத்துல பவுல் எழுதும் போது சொல்றாரு,
தேவனுடைய பைத்தியம் கூட உலகத்தில் இருக்கிற ஞானத்தை காட்டிலும் பெருசாங்க. பைத்தியம் வேண்டான்னு தூக்கி போறதே பெஸ்ட்ங்கிறாங்க. அப்ப தேவன் பெஸ்டானதை கொடுத்தாருன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வருடத்துல சில ஆலோசனை இல்லாம ஏதேதோ பண்ணியிருந்தாலோ கவலைப்படாதீங்க. 2026 ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் மேற்கொள்வதற்கு உம்மால முடியும். உம்மால ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியக்காரர்களால் முடியும். பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஹலோ, பாவம் செஞ்சவன மன்னிக்க முடியும், பாவத்தை மன்னிக்க முடியுமா? அது பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்குதுங்கிற மாத்திரமல்ல, வேத சொல்லுது. எடுத்தவங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல, யோவான் எழுதின 21வது அதிகாரத்துல குயிக்கா வாசிக்கலாம். யோவான் 21ல நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவத்தை மன்னிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். 20 வாசிங்க. இல்ல, 20வது அதிகாரத்துல எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். யாருக்கு சொல்றாரு? ஹலோ, உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு சொல்றாரு. ஊழியக்காரர்கள் உங்க பாவங்களை மன்னிக்கிற போது உங்க பாவம் மன்னிக்கப்படும் பாருங்க. அப்பேற்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சும்மா இந்த எலிசாவை செலக்ட் பண்ணி நீ போய் எல்லாரும் மேல ஊழியம் செய்ப்பான்னு சொல்ல. ஒரு மனுஷன் இங்க வர்றான், இயேசுவை விசுவாசிக்கிறான், ஒரு பாஸ்டர் ஜலத்தினால மூழ்கி உன் பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற ஒரு ஆனர் கொடுக்கிறாருன்னா அது அவர் கொடுத்த ஆனர் இல்ல, அவருக்கு ஒருத்தர் கொடுத்த ஆனர். அல்லேலூயா. அப்ப நீங்க தன்னிச்சையா என்ன பண்ணிடக்கூடாது, முடிவெடுத்துடக்கூடாது, தன்னிச்சையா செயல்பட்டுறக்கூடாது. ஒரு மெய்ப்பனுக்கு 1000 மாடு இருந்துச்சாமா. ஒரு மெய்ப்பனுக்கு எத்தனை மாடு இருந்துச்சு? 1000 மாடு இருந்துச்சு. ஒரு மாடு பயங்கர ஆக்டிவா இருக்குமாமா. எல்லாம் ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாடு மாத்திரம் என்ன பண்ணும், பக்கத்து தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிட்டு வரும். மெய்ப்பன் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, நல்லா ஜாலியா இருக்குது, ஆக்டிவா இருக்குதானே. ஆனா இதவே அது அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு பக்கத்துல அப்படியே தூரம் தூரமா போய் ஒரு நாள் கண் பார்க்கிற தூரத்துக்கு போயிடுச்சாமா. போய் நல்லா சாப்பிட்டு படுத்துருச்சு. அந்த நிறைய புல் இருந்த இடத்துல படுத்துருச்சு. அதுக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்தது, அதுல ஒரு சிங்கம் இந்த மாடு பக்கத்துல மேயறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் நீ தனியா வருவ, நான் உன்னை சாப்பிட்டுருவேன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சாமா. அது மாதிரி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு சண்டே சர்ச்சுக்கு வராம கூட டிவியை பார்த்து படுத்துச்சு ஒரு மாடு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த சிங்கம் வந்தது, அழகா போய் கடிக்கலான்னு போன உடனே புத்தி தெரிஞ்சோடனே மாடு ஓடுது, சிங்கமும் துரத்துது. கடைசியா ஒரு சேரு சகதி இருக்கிற ஒரு குளம் மாதிரி ஒரு ஏரியால இந்த மாடு பயந்து வேகமா குதிச்சது பாருங்க, தாண்டிடலான்னு கரெக்டா சேத்துல போய் மாட்டிச்சு. சிங்க கரையில் நின்று பாதிச்சாமா, பா நல்ல ஒரு இன்னைக்கு சாப்பாடு, ஒரு புடி பிடிச்சலான்னு இது தாண்டிச்சு பாருங்க. இதோட வெயிட்னால அவ்வளவு தூரம் தாண்ட முடியல, இதுவும் போய் சேத்துல போய் மாட்டிச்சு. இப்ப மாடு சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சாமா, சிங்கமே சிங்கமே நீ சீக்கிரமா என்ன பண்ண போற, சாக போற அப்படின்னு. இப்ப சிங்கத்தை பார்த்தாமா, நீயும் சேத்துல மாட்டி இருக்கிற, நானும் சேத்துல மாட்டி இருக்கிறேன், நானும் சாக போறேன், நீயும் தான் சாக போறேன்னா. மாடு சொல்லிச்சாமா, இல்ல நான் சாக மாட்டேன். ஏன்? நான் கிரைஸ்ட் ஓப்பன் டோர் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு. ஹலோ, கிரைஸ்ட் ஓப்பன் டோர் சர்ச்சுக்கு போற மாடு உனக்கு இங்க என்ன வேலை? ஏதோ தவறி அங்க இங்க போய் மேய்ச்சி இப்படி மாட்டிக்கிட்டே, பரவாயில்ல நான் சாக மாட்டேன் அப்படின்னா. எப்படி நீ இவ்வளவு தைரியமா சொல்ற அப்படின்னா, எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறா, மந்தையில இல்லைன்னு உன்னை என்ன தேடுவார், நான் நடந்து வந்த கால் தடத்தையே பிடிச்சி வந்துருவாரு, என் பேரை கூப்பிட்டுக்கிட்டே வருவாரு, கட்டாயம் எனக்கு மெய்ப்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சிங்கமே உனக்கு என்ன கிடையாது, நீயே ராஜா, சபைக்கு வர்ற மக்கள் அப்படி இருக்கக்கூடாது. நானே ராஜா, நானே மந்திரி இல்லை, உங்களுக்கு கண்காணிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்தவான்களையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆளை மாறிடுவீங்க. ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிங்க. எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? நான் யோவான்ல, என் பேர் ஜெய்பால். யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. வாசிக்க மாட்டீங்களா? உங்க பாஸ்டர் சொன்னா தான் வாசிப்பீங்களா?
இல்ல யோவான் எழுதின சுவிசேஷத்தை எவனுடைய பாவத்துக்கு போயிட்டு? யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. ஆதியிலாம் போக வேண்டாம். ஆதியில் ஆதாம் ஏவாள் வாழ்ந்துட்டாங்க. நீங்க வாழ்ற காலகட்டத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. என்னடா ரொம்ப இருக்கு உங்களை தமிழ், நான் சொல்ற தமிழ் புரியுதா? யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்கன்னு இருக்கா உங்க புக்கில்? வாசிங்க. இல்லையா? ஐயோ, என்னதுல இருக்குது? பக்கம் பாருங்க, 124 புதிய ஏற்பாடுல. அதுதான் அந்த அக்கா வாசிச்சாங்க பாருங்க. சூப்பர் அக்கா. அந்த அக்காவுக்கு வாமா பாப்பா, அந்த அக்காவுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருவா. இங்கட சாக்லேட் வர வச்சுட்டு வந்துட்டேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். யோவான் எழுதுன அதைத்தான் வாசிக்க சொன்னேன். நீங்க ஆதிக்கு போறீங்க, பாதிக்கு போறீங்க. யோவான் எழுதின அதுதான் அந்த 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 டைட்டில தான் வாசிக்க சொன்னேன். யோவானுக்குள்ள என்ன வந்தது? சுவிசேஷம் வந்தது. சுவிசேஷத்துக்குள்ள யார் வந்தா? யோவான் வந்துட்டார். இப்ப அவருக்குள்ள சுவிசேஷம், சுவிசேஷத்துக்குள்ள அவரு. இது வந்த உடனே இவர் என்னவா மாறிட்டாரு? 1 யோவான வாசிங்க. யோவான் எழுதின நிருபம் 1 யோவான வாசிங்க. அப்போஸ்தலன் ஆகிய யோவானுக்கு யோவான் எழுதின இப்ப சுவிசேஷம் என்னவா மாத்திருச்சு? உங்களை இங்க இந்த சர்ச் என்னவா மாத்தி இருக்குது? ஏதோ ஒண்ணு மாத்தணும். ஆமென். ட்ரெஸ்ஸை மாத்தணும், பேச்சை மாத்தணும், நடைய மாத்தணும், டைமிங்கை மாத்தணும், எல்லாமே மாத்தணும். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மளை மாத்துற சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள போய் என்ன பண்ணிருச்சு? அப்போஸ்தலனா மாத்திருச்சு. அப்போஸ்தலனா என்ன? தேவனால் அனுப்பப்பட்டவன். போஸ்ட்மேன் எதுக்கு வர்றாரு? சிஸ்டர் நல்லா இருக்காங்கன்னு பார்க்க வருவாரா? லெட்டர் கொடுக்க வருவாரா? மணி ஆர்டர் கொடுக்க வருவார்ல? அது மாதிரி இந்த பூமியில ஏதோ ஒரு பர்பஸுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் அனுப்பிட்டு இருக்கிறார். கல்லூரிக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அப்போஸ்தலர்களா மாத்துகிறது தான் சுவிசேஷம். ஆமென். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை எனப்பட்ட ஒரு புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப அப்போஸ்தலன் ஆகி அப்போஸ்தலனா வாழ்ந்து அப்போஸ்தலன் 1 நிருபத்தை எழுதுறாரு, 2 நிருபத்தை எழுதுறாரு, 3 நிருபத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள உள்ள வந்துட்டார். பாசிங்க. என்ன வாசகனா மாறிட்டாரு? ஹலோ, திவ்ய வாசகம்னா என்ன? தெய்வீக குணம் வந்துருச்சுங்க. ஆள் கேரக்டரே மாறிட்டாரு, தேவசாயெல்லாம் மாறிட்டாரு. இந்த நாளில் கூட இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிற அந்த இடம்தான். ஒரு இரவெல்லாம் அவன் போராடின போது கர்த்தர் அவன் பேரை இஸ்ரவேலா மாற்றிட்டார், தேவனுடைய பிரபுவா மாற்றிட்டார். இந்த 2025 ஏதேதோ ஆண்டவர் நமக்குள்ள செய்யணும்னு நினைச்சுப்பார். ஆனால் நமக்கு செய்யணும்னே நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் விடுங்க, 2026 ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த சுவிசேஷம் எனக்குள்ள வந்து நான் தேவனுக்கென்று வாழுகிற மனுஷனா மாற்றினது மாத்திரமல்ல, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களேன்னு பேதுரு எழுதுறார். நீங்களாம் எந்த சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள்? எந்த சுபாவம்? தண்ணியை போட்டு எங்க சர்ச்சில் உட்காந்து இருக்கிறியான்னு ஏழி கேட்டா கூட அந்த அம்மா என்ன சொல்லும்? ஆறடா தண்ணியை போட்டவன் சொல்ற. அப்படி இல்லை, என் ஆண்டவனே நான் மன லேசம். இப்படி திட்டுகிற வீட்டுக்கார்ட்ட நீங்க அப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவனே நான் உங்கள் சரீரான்னு சொல்லி பாருங்க. சண்டை வருங்கிறீங்க. உங்க அம்மா எப்படிப்பட்டவ, உங்க அக்கா எப்படிப்பட்டவ, உன் திரு எப்படிப்பட்டது. இது திவ்ய சுபாவம் அல்ல. சர்ச்சை உங்களை திவ்ய சுபாவத்துக்குரியவெல்லாம் மாற்றுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷம் வேணும்? நான் தேவனுக்காக வாழ்றது மாத்திரமல்ல, தேவ சாயலை தரித்து வாழ்வதற்கு கர்த்தர் அவருடைய சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் வேலை சொல்லுது, அந்த பேழையில் இருந்த மிருகத்தை கர்த்தர் நினைத்தார். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியாம நிறைய சேஞ்சஸ் வரும். என் மேல ஒருத்தங்க பொய் கேஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அடைஞ்சது. அந்த 6 வருஷத்துல எனக்குள்ள வந்த கேரக்டர் பாருங்க, எப்படியோ இருந்த ஆளு, ஆனா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தார். எப்படி ஒரு தேன் ராட்டு கட்டப்பட்டிருக்கும் போது அந்த வண்டுகளை எல்லாம் மெதுவாக அனுப்பி விட்டுட்டு ட்ராப் ட்ராப்பா தேனை எடுக்கிறாங்களோ, அது மாதிரி சில பிரச்சனைகள் என்னை உருவாக்குச்சு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
எனக்கு இவ்வளவு நஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு நினைக்கல, இந்த நஷ்டத்தின் மத்தியில என் கேரக்டரை மாத்தினாங்களே. அல்லேலூயா. நல்லா ஒரு நேரம் சாப்பிடலைன்னா பயங்கர சண்டை வந்துடும். எங்கள் வீட்டம்மா கல்யாணம் முடிச்சு வந்தபோது பயங்கர கோபக்காரன், சாப்பாட்டுனால சண்டை வந்துருக்குது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்னைக்கு 40 நாள் நான் ஃபாஸ்டிங் ஃபுல்லாக இருக்கிறேன். ஒரு நாள் ஒரு பொழுது கூட என் மனைவி சாப்பாட்டுக்காக சண்டை வரல. எப்போவும் நான் டீ சாப்பிடுவேன். நான் வால்பாறை எஸ்டேட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அந்த ஃபாஸ்டிங் பறையில் எங்கள் வீட்டம்மாட்டே சொன்னேன், நான் டீயை நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. 40 நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டீயை நிறுத்தினேன். இன்றைக்கும் பாருங்கள், டீ குடிக்கிறது இல்லை. அல்லேலூயா. டிசம்பர் 1ஆம் தேதி ஃபாஸ்டிங் முடிச்சோம். இன்றைக்கி நான் நிறைய வீடுகளுக்கு போன உடனே ஏன்ட்ட உடனே டீ போட்டு வரேன்னாங்க. நான் டீ சாப்பிட்றதில்ல, சுடுதண்ணி மாத்திரம் கொடுங்க. வயிறு ஃப்ரீயாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகுது, நல்லா டைஜஷன் ஆகுது, நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. என்னன்னா வசனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிய ஆண்டவர் எனக்குள்ளேயும் நிறைய காரியத்தை செய்தார், எனக்கும் நிறைய காரியம் செய்துட்டு இருக்கிறார். நம்ம மற்ற இடத்துல ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னாடி எனக்குள்ள செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, இஸ்ரவேலே யாக்கோபே நீ என் தாசன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சர்வெண்ட். அவர் தான் முதலாளி, நான் தான் வேலைக்காரன். அப்போ முதலாளி சொல்றதான் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சரி, அந்த முதலாளி எப்பேற்பட்ட முதலாளினா கீழ் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவனுக்கு பிரச்சனையா இருக்கிற பாவத்தை, அவனுக்கு பிரச்சனையா இருக்கிற அக்கிரமத்தை எல்லாம் அகற்றுகிறவர் அந்த தேவனை முழு இருதயத்தோடு பற்றி கொள்ளுங்க. சபை கூடி வருகிறது என்ன பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேளுங்க. நான் இங்கே சொல்லணுமா தான், மணிக்கணக்கில் ஆல்வின் ஹோட்டல் ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா அவர் கடையை அடித்து உடைச்சி நான் ஃப்ரெண்டான. ஆனால் அவரு சபையில் இருக்கிற ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு கடை உடைக்கப்பட்ட இடத்துல 3-4 கடை வச்சிருக்கிறார். இப்போ போனால் கூட என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவார். ஊழியக்காரங்களுக்கு முக்கியத்துவம். கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த பரிசுத்தவான்களை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை அதனுடைய மேன்மை தெரியாம கடனை வாங்கி ஏதோ யாரோ சொன்னதை நீங்க செஞ்சிருக்கலாம். பட் சபைக்கு வந்துட்டீங்களா, ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரத்தை ஆலோசனையை கேளுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொடுத்தோ, படிப்பை கொடுத்தோ, எதா இருந்தாலும் சபையோடு சேர்ந்து நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல முழங்கால் படியில முடிஞ்சவங்க முழங்கால் படியிலலாம் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 2026 வருடம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமா, புதையல்களையும் பொக்கிஷங்களையும் சுதந்திரிக்கிற வருடமாய், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற வருடமாய், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுக்கிற வருடமாய் கர்த்தர் மாற்றும்படியாய் விரும்புகிறார்.